சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஒருவர் நினைத்தால் படிப்பில் சாதித்து விடலாம், விளையாட்டுத் துறையில் சாதித்து விடலாம், அவ்வளவு ஏன் கல்வித்துறையில் கூட சாதித்து விடலாம். ஆனால் தொழில் வளர்ச்சி சார்ந்த நிர்வாகத்துறையில் வெற்றியை வசமாக்குவது அத்தனை சுலபம் அல்ல. அதிலும் சர்வதேச அளவில் சாதித்து காட்டுவது சாதாரண செயல் அல்ல. அந்த ஒரு எல்லையை தொட்டவர்தான் நம் சுந்தர் பிச்சை. இந்த உலகத்தோட முன்னணி பன்னாட்டு இணையதள மென்பொருள் தொழில்நுட்ப நிறுவனமும் கூகுள் மற்றும் ஆல்பபெட் இன்க் தேடுபொறியின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரியாக விளங்குபவர்தான் தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சையின் புது புது யுக்திகளால் கூகுள் நிறுவனம் உலக அளவில் கோலோச்சி கொண்டிருக்கிறது. நுட்பமான பல முயற்சிகளை செயல்படுத்தியும் வருகிறது. குறிப்பாக இந்த நிறுவனத்தின் புதிய தொழில்நுட்பம், புதிய தயாரிப்புகளுக்கு உலகம் முழுக்க நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு. இந்த தலை சிறந்த நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் உலகத்துடைய அதிக ஊதியம் வாங்குற நபர்ல ஒருவராகவும் இருப்பவர் தான் சுந்தர் பிச்சை. இந்த இலக்கை அவர் அத்தனை சுலபமா எட்டி பிடித்து விடல. இன்னைக்கு அவருக்கு 52வது பிறந்த நாள். இந்த நாள்ல அவரு படிப்படியா மிக உயர்ந்த நிலையை எட்டியது குறித்து இப்போ பார்க்கலாம். பிச்சை சுந்தர்ராஜன் என்று அழைக்கப்படும் சுந்தர் பிச்சை கடந்த 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தோட மதுரையில பிறந்தாரு. ரகுநாதன் பிச்சை மற்றும் தாயார் லட்சுமி, இவங்க தான் இவரோட பேரண்ட்ஸ். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சை சென்னையில ஒரு சிறிய பிளாட்ல வசித்தாரு. அப்போல்லாம் அவருடைய வீட்டுல கார், டிவி கூட இல்ல. தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னை அசோக் நகர்ல உள்ள ஜவஹர் வித்யாலயா சீனியர் பள்ளியிலையும் சென்னையில உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தோட வனவாணி பள்ளியிலையும் பயின்றாரு. சுந்தர் பிச்சை படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டுலையும் ஆர்வத்தோட இருந்தாரு. குறிப்பா கிரிக்கெட் விளையாடுறதுனா அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. 2 அறைகளை கொண்ட வீட்டுல வாழ்ந்து வந்த சுந்தர் பிச்சையோட வீட்டுல ஆடம்பர பொருட்கள்னு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவருடைய அப்பா தன்னுடைய மகன் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்தி வந்தாரு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வேலையில எதிர்கொண்ட சவால்களை அவர் அடிக்கடி பேசுறத வழக்கமா வச்சிருந்தாரு. இது தனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு சுந்தர் பிச்சைய சொல்லியிருக்காரு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி சின்ன வயசுலேயே சுந்தர் பிச்சை தொழில்நுட்பத்துல ஆர்வத்தையும், குறிப்பா உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஏராளமான தொலைபேசி எண்களை மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு அசாதாரண நினைவாற்றலை கொண்டிருந்தாரு. 1993ல IIT கரக்பூர்ல உலோகவியல் பொறியியல் பட்டம் பெற்ற சுந்தர் பிச்சைக்கு உதவித்தொகையோட அமெரிக்க ஸ்டேன்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்க வாய்ப்பும் கிடைத்தது. பின்னர் ஒரு புகழ்பெற்ற முன்னாள் மாணவராகவும் அங்கீகரிக்கப்பட்டாரு. அவருடைய கல்லூரி காலத்துல அமெரிக்கா செல்வதற்கான விமான டிக்கெட்டோட கட்டணம் சுந்தர் பிச்சையோட தந்தையோட 1 ஆண்டு சம்பளத்திற்கும் அதிகமானதாவே இருந்தது. 1995ல ஸ்டேன்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல சேர்ந்த அவரு அங்கு மென்பொருள் அறிவியல் மற்றும் பொறியியல் முதுகலை பட்டமும், கல்வியில சாதித்தமைக்காக அங்கு அவருக்கு சீப்பல் அறிஞர் மற்றும் பால்மர் அறிஞராகவும் அவர் கௌரவிக்கப்பட்டாரு. அமெரிக்காவோட சிலிகான் பள்ளத்தாக்குல உள்ள ஒரு குறைக்கடத்தி தயாரிப்பாளர்ல பொறியியலாளராகவும் தயாரிப்பு மேலாளராகவும் தன்னோட வாழ்க்கையை தொடங்கிய சுந்தர் பிச்சை 2002வது வருஷம் வார்டன்ல MBA படிச்சு முடிச்சு மெக்கின்சி கம்பெனில ஆலோசகராகவும் சேர்ந்தாரு. பின்னர் 2004வது வருஷம் சர்வதேச புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்திலையும் அவர் சேர்ந்தாரு. ஆரம்பத்துல ஒரு சிறிய குழுவுல கூகுளோட தேடல் பகுதியில வேலை பார்த்தாரு. குறிப்பா கூகுள் குரோம் OS மற்றும் கூகுள் டிரைவ் அப்படின்னு இதுல எல்லாத்துலயும் அவரு தலைமையும் புதுமையும் நிறுவனத்தோட எழுச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்தது. ஜிமெயில் மற்றும் கூகுள் மேப்ஸ் போன்ற பிரபலமான அப்ளிகேஷன்களோட வளர்ச்சிக்கும் அவர் தலைமை தாங்கினாரு. சுந்தர் பிச்சையோட முக்கிய பங்களிப்புகள்ல ஒண்ணு வீடியோ கோடக், VP18 ஓபன் சோர்சிங் மற்றும் வெப்எம் வீடியோ வடிவமைப்பை அறிமுகப்படுத்தினது. 2008ல அவர் துணைத் தலைவர் பதவிக்கு மாற்றப்பட்டாரு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கூகுள் நிறுவனத்தோட மூத்த துணைத் தலைவராக ஆனாரு. அவரோட மேற்பார்வையின் கீழ் கூகுளோட இணைய உளவியான குரோம், மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான ஆண்ட்ராய்டு அப்படின்னு இது எல்லாமே உருவாக்கப்பட்டது. கூகுள் டூல்பார் மற்றும் கூகுள் குரோம் ஆகியவையோட உருவாக்கத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும் பங்கு வகித்தவர் தான் நம்ம சுந்தர் பிச்சை. கூகுள் நிறுவனத்திற்கு வருமானத்தை பெற்றுத்தரும் கூகுள் தேடல், விளம்பரம், கூகுள் மேப் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட தயாரிப்புகள்ல சுந்தர் பிச்சையோட பங்களிப்பை கண்டு வியந்த அந்த நிறுவனத்தோட உயர் பதவியில இருந்த லாரி பேட்ச், செர்ஜி ஃப்ரின் போன்றவர்கள் அந்த நிறுவனத்தோட தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொறுப்புகளை சுந்தர் பிச்சை கிட்டேயே கொடுத்தாங்க. 2008வது வருஷம் தயாரிப்பு மேம்பாட்டு துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்ற சுந்தர் பிச்சை
கூகுள் குறித்த விளக்க காட்சிகள்ல அடிக்கடி தோன்றவும் தொடங்கினாரு. மேலும் கூகுள்ல தொடர்ந்து அவர் பதவி உயர்வும் பெற்று வந்துகிட்டே இருந்தாரு. 2012 வருஷம் அவரு குரோமோட மூத்த துணை தலைவரானாரு. அவரோட இந்த சுறுசுறுப்பான மற்றும் புதுமையான திட்டங்களால 2012 வருஷம் அவரு மூத்த துணை தலைவராகவும் உயர்ந்தாரு. மேலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூகுள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் இயக்க முறைமை 2லும் தயாரிப்பு தலைவராகவும் நியமிக்கப்பட்டாரு. 2014 வருஷம் நெஸ்ட் லேப்ஸை வாங்குறதுக்காக கூகுளோட 3.2 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தவும் அவரு உதவிகரமா இருந்தாரு. இவரோட புதிய அணுகுமுறையால கூகுள் நிறுவனம் அசுர வேகத்துல உயர்ந்தது. இதற்கு வித்திட்ட சுந்தர் பிச்சைக்கு பரிசா 2015 வருஷம் கூகுளோட புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக தேர்வு செய்து அழகு பார்த்தது அந்த நிறுவனம். பின்னர் கூகுள் டிரைவோட பொறுப்பாளரா உயர்ந்த அவரு கூகுளோட பல கிளைண்ட் மென்பொருள் தயாரிப்புகளுக்கான தயாரிப்பு மேலாண்மை மற்றும் புதுமை நடவடிக்கைகளை நிர்வகித்தாரு. மேலும் ஜிமெயில் மற்றும் கூகுள் மேப்ஸ் உள்ளிட்ட பிற நிரல்களையும் உருவாக்கினாரு. உலகத்தோட முன்னணி நிறுவனமான கூகுளை தோற்றுவித்த லாரி பேட்ச் மற்றும் செர்ஜி பிரின் ஆகியோர் ஆல்பாபெட் தலைவர் பொறுப்புகள்ல இருந்து விலகியதை தொடர்ந்து 2015 வருஷம் கூகுள் மற்றும் ஆல்பாபெட் இரண்டிற்கும் தலைமை தாங்கும் பொறுப்பு சுந்தர் பிச்சை கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலமா உலக தொழில்நுட்பத்துறையோட உச்சபட்ச பொறுப்புகள்ல ஒருவரானாரு சுந்தர் பிச்சை. கூகுள் நிறுவனத்தோட தலைவரான சுந்தர் பிச்சை அமெரிக்கால மிக அதிக ஊதியம் பெறும் ஒரு உயர் அதிகாரியும் ஆவாரு. அவருக்கு சுமார் 230 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கூகுள் நிறுவன பங்குகள் தரப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்குது. சுந்தர் பிச்சை சொத்தோட இன்றைய நிகர மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகை அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய மதிப்புல இது சுமார் 800 கோடி ரூபாயாம். இதன் மூலமா அவரோட தனிப்பட்ட பங்கு மதிப்பு சுமார் 650 மில்லியன் டாலரா உயர்ந்து இருக்கு. இந்தியர்கள் இந்தியா மட்டும் இல்லாம பல உலக நாடுகளோட பெரிய நிறுவனங்கள், அரசு பணிகள் நிறுவனத்தோட தலைமை பொறுப்புகள்ல இருக்காங்க. அவங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உலக அளவுல பேசப்படுது. அப்படி வெளிநாடுகள்ல வேலை செய்யும் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளிகள் அதிக சம்பளம் வாங்குபவராக சுந்தர் பிச்சை தான் விளங்குறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த இவரு உலகத்தோட பணக்கார நிர்வாகிகள்ல ஒருவராகவும் இருக்காரு. பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸ்ல கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற AI அதிரடி உச்சி மாநாட்டோட ஒரு பகுதியா பிரதமர் நரேந்திர மோடி கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சையை சந்தித்தாரு. அங்கு AI தொழில்நுட்பத்தை பத்தி இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறித்து விவாதித்தாங்க. இந்தியாவுக்கு AI தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வரக்கூடிய வியத்தகு வாய்ப்புகள் மற்றும் கூகுள் இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்தில் இணைந்து பங்களிக்கக்கூடிய வழிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் சுந்தர் பிச்சை தெரிவித்தாரு. இந்தியாவுக்காக 100க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளையும் பேச்சு மற்றும் உரைநடையையும் கையாளக்கூடிய AI உருவாக்கம் திட்டமிட்டுள்ளதா அவர் சொல்லியிருக்காரு. தொழில்நுட்ப உலகத்தோட கூகுள் தேடல், விளம்பரம், கூகுள் மேப், யூடியூப் போன்ற தயாரிப்புகள் முக்கிய பங்காற்றிய சுந்தர் பிச்சையோட பங்களிப்புகள்ல பல தருணங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 52 வயதான சுந்தர் பிச்சை ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையாளர் அப்படின்னும் அவரோட தலைமையின் கீழ் கூகுள் நிறுவனம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில நடைபோடுது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய ஒண்ணு. சுந்தர் பிச்சை IIT கரக்பூர்ல படித்து கொண்டிருக்கும் போது ராஜஸ்தான்ல உள்ள கோடாவை சேர்ந்த அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலித்தாரு. தன்னோட படித்த அவரை 2003 வருஷம் காதல் திருமணம் செய்து கொண்டாரு நம்ம சுந்தர் பிச்சை. இந்த தம்பதிகளுக்கு காவியா மற்றும் கிரண் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. தற்போது அமெரிக்காவோட கலிபோர்னியாவுல தனது மனைவி மற்றும் தனது 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறாரு. 2016 மற்றும் 2020 ஆண்டுகள்ல பிரபல டைம் பத்திரிகையின் 100 செல்வாக்கு மிக்க நபர்களின் வருடாந்திர பட்டியல்ல சுந்தர் பிச்சையும் இடம் பிடித்தாரு. 2022 வருஷம் வர்த்தகம் மற்றும் தொழில் பிரிவுல இந்தியாவோட 3வது உயரிய சிவிலியன் விருதான பத்ம பூஷண பெற்ற போது சுந்தர் பிச்சையோட தொழில் வாழ்க்கை உச்சத்தை எட்டியது அப்படின்னு தான் சொல்லணும். மதுரையோட மண் வாசனையில பிறந்து இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல ஒன்றான கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் ஆகிய இரண்டிற்கும் தலைமை நிர்வாக அதிகாரியா உயர்ந்து நிற்கிற சுந்தர் பிச்சை தமிழர்களோட திறமைக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்காரு. அவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு சுந்தர் பிச்சையை பாராட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.